இருந்து வந்திருக்கும் எனது ஆர்வீர் தோழர்களே, தோழியர்களே, அல்லும் பகலும் அயராது உழைத்த தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிர்வாகிகளே, ஆர்வலர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, கொங்கு மண்டலம் இதுவரை கண்டிராத அளவில் தேவேந்திர குல வேளாளர்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாய் இங்கே கடல் போல திரண்டு நிற்கும் எனது அன்பான உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1935ஆம் ஆண்டு நீதி கட்சி அரசும் 1950-56ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி அரசும் தீண்டாமைக்கு ஆட்படாத தேவேந்திர குல வேளாளர்களை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் தவறாக சேர்த்திருக்கிறார்கள் என்று நாம் நிரூபித்து மனுவை மாநில மத்திய அரசுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அன்றைய நீதி கட்சி அரசு செய்த பிழையை நிவர்த்தி செய்கிற வகையில் தேவேந்திர குல வேளாளர்களை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் இருந்து 6% வெளியேற்றி மீண்டும் என்பிசி பட்டியலில் சேர்த்து அந்த 6% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. இந்த கோரிக்கை சரியா கையை உயர்த்துங்க, ஒரு குரல் கொடுங்க, கரகோஷம் ஒன்று கொடுங்க. ஓகே, அதாவது எஸ்சி -6 எம்பிசி +6, நல்லா உறக்கமா சொல்லுங்க. எஸ்சி -6 எம்பிசி +6 இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பிலும் இதனால் மாற்றம் இருக்காது. எம்பிசி என்பது நமது தேவேந்திர குல வேளாளர்களின் தாய் வீடு. டிப்ரெஸ்டு கிளாஸ் 1931 படி வரிசையோன் 71 என்பது நமது வீடாகும். எனவே எம்பிசி பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர்களை யாரேனும் சேர்க்க மாட்டோம் என்று கூறினால் யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் 18%-இலிருந்து 6% எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. தான் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கோரிக்கை. இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. தங்களது உரிமை பறிபோய்விடும் என்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பதட்டப்பட வேண்டியதில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர்களுக்கு மிக விரிவான மனு நேரிலும் தபாலிலும் சமர்ப்பித்துள்ளோம். அதனுடைய நகலை பாரத பிரதமர் அவர்களுக்கு 6/2/26 அன்றும் அனுப்பி வைத்துள்ளோம். பாரத பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அந்த மனுவில் அன்றைய நீதி கட்சி அரசும் காங்கிரஸ் கட்சி அரசும் தவறாக நம்மை ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக தேவேந்திர இலக்கிய மன்றம் குற்றம் சாட்டுகிறது என்பதையும் குறிப்பிட்டுள்ளோம். தேவேந்திர இலக்கிய மன்றம் எழுதியுள்ள இந்த பகிரங்கமான குற்றச்சாட்டு குறித்து தமிழக அரசிடம் இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என்பதை குறித்து அறிக்கை பெற வேண்டும். ஏனெனில் உச்ச நீதிமன்றத்தில் தேவேந்திர இலக்கிய மன்றம் வழக்கு தொடுத்தால் தவறாமல் சமர்ப்பிக்கப்பட்ட மாநில அறிக்கையின் பேரில் தான் தேவேந்திர குல வேளாளர்களை மத்திய அரசு பற்றியில் சேர்த்து தவறு என்று வாதாடும். மத்திய அரசும் 2ஆம் பிரதிவாதி என்ற நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. எனவே மாநில மத்திய அரசுகள் நமது கோரிக்கைக்கு செவிசாய்க்காவிடில் இன்னும் 2 மாதத்தில் குடியரசுத் தலைவரின் ஆணை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை ஒன்றை இலக்கிய மன்றம் தொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேந்திர இலக்கிய மன்றம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் வீதிக்கு வந்து போராடுகிற நிலைமைக்கு தமிழக அரசு நம்மை தள்ளிவிட்டிருக்கிறது. மாநில அரசு தவறான அறிக்கையின் பேரில் சேர்த்தார்கள் என்ற ஆதாரங்களுடன் கூறினாலும் கூட தேவேந்திர குல மக்களின் பெரும்பாலானவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை விரும்பவில்லை என்று கூறுகிறார்களே என்று நம்மை கொச்சைப்படுத்துகிறார்கள், தட்டி கழித்து பார்க்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? தேவேந்திர குல வேளாளர்கள் ஒற்றுமையோடு ஓரிடத்தில் நின்று பட்டியல் வெளியேற்றத்திற்காக குரல் கொடுக்க கூடுவார்களா? அல்லது 90 ஆண்டு காலம் அமைதி காத்ததை போலவே இன்னும் அமைதியாக இருப்பார்களா என்பதைத்தானே. இப்போது பாருங்கள் இந்த கூட்டத்தை. இந்த கூட்டம் ஒரு சிறிய தீப்பொறிதான். இனி வரும் காலங்களில் இது பெரிதாய் வெடிப்பதற்கு அரசு இல்லை, காரணங்களாக இருக்கக்கூடாது. மத்திய மாநில அரசுகளே அடிக்கடி தன்னுமாறும் பல்வேறு அரசியல் கட்சி அரசியல்வாதிகளே தேவேந்திர குல வேளாளர்களின் வெள்ளந்தித்தனத்தை, அறியாமையை தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் இனிமேல் எளிதாக அறுவடை செய்துவிட முடியாது. தேவேந்திர குல மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். தேவேந்திர குல மக்களை
இனி எந்த அரசியல் கட்சியும் ஏமாற்ற முடியாது. தேவேந்திர இலக்கிய மன்றம் நமது மக்களுக்காக போராடும். கொங்கு தேசத்தில் உள்ள மக்கள் தங்கள் உயிரை கொடுத்தேனும் பட்டியல் வெளியேற்றத்தை வெற்றி பெறச் செய்வார்கள் என்று சத்தியம் கூறுகிற கூட்டம். இன்று நடைபெறுவது இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு நாள் நாடகம் அல்ல, ஒரு நாள் உறவல்ல, ஒரு நாள் பேச்சுமல்ல, கூடி பேசி கலைந்து போகும் கூட்டமும் அல்ல. கோவை மாநகரம் குலுங்குகிறது என்ற செய்தியோடு இனிவரும் காலங்களில் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். உச்ச நீதிமன்றத்தில் நாம் செய்வோம். இது ஆயுத போர் அல்ல, அறிவு போர், அகிம்சை போர், அறப்போர். இதை நாம் வெற்றி பெற்றே தீர்வோம். வெளியேற்று, பட்டியலில் இருந்து வெளியேற்று. 6% இடஒதுக்கீட்டோடு வெளியேற்று, வெளியேற்று. சேர்த்திடு, சேர்த்திடு. எம்பிசியில் சேர்த்திடு. கொடுத்திடு, கொடுத்திடு. 6% தனி இட ஒதுக்கீடு கொடுத்திடு. நன்றி, வணக்கம்.